ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5 பாயா ஷேக் அடிக்க போகிறோம். 5 பாயா ஷேக் அடித்தா தான் இது ஸ்பான்சர்ஸ் பண்ணவே சொல்லிட்டாங்க கில்டில். அதான் 5 பாயா ஷேக் அடிக்க வந்துருக்கோம். 5 பாயா ஷேக் அடிக்க முடியுமா தெரியலையே. சரி, மைக் ஆன் பண்ணி பேசினா தான் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். மைக் ஆன் பண்ணி பேசினா கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வாய்ஸ் ஒர்க் ஆகாதுன்ட்டு எனக்கு தெரியாது. வாய்ஸ் ஒர்க் ஆகலை, வாய்ஸ் வரல. அதான் நான் இப்போ ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்கேன். ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, வாங்க பார்க்கலாம். இது பார்ட் 1. சரிங்களா? பார்ட் 1ல் 2 பாயா ஷேக் அடிப்போம். that சேலஞ்ச். நல்லா லூட்ரு பொறுக்கிட்டு போகலான்ட்டு இருந்தேன். கடைசியில் இப்படி ஆகும் நினச்சே பார்க்கல ப்ரோ கைஸ். இந்த பார்ட் 1 ரொம்ப நேரம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 36 நிமிஷம். 36 நிமிஷம். நான் எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளேயும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஆகும். வீடியோ அப்போ வரப்போ தெரில. டைம் இப்போது 10:30 மணி. வீடியோ அப்போ வரப்போ தெரில. பேராஃபில் கிடச்சிச்சா? ஐயோ, லீவ் கிட்ட போனோம். அப்புறம் கைஸ், எங்கள் டீம் செகண்டரி நான் தான். ப்ரைமரி லியோ ப்ரோ, ஸ்னைப்பர் பிஜி ப்ரோ, நெக்ஸ்ட்டு நேடர் நேதர் அதில்ன்ட்டு ஒருத்தர். அப்புறம் எங்கள் டீம் 5th மேன் பெயின்ட்டு ஒருத்தர். அவர் கில்டு மாட்டார், ஏன் தெரில. ஃபைட் எடுக்கலான்ட்டு போவோம் சப்பா மேமத்துக்கு போவோம். ஃபோன் என்னமோ தெரில, ரெக்கார்டிங் ஆன் பண்ண உடனே அப்படி லேகு. சரி, க்ளோவால் எடுத்துகிட்டு போவோன்ட்டு போனேன். ஓகே, லூட்டெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. மேமுத்து தோ வெண்டிங் மிஷின் ஒருத்தர் இருப்பானா, மேலே ஒருத்தர் இருப்பான். தோ மேலேன்னு சொல்கிறானே, அது நம்ம லியோ ப்ரோ பார்த்து கவனிச்சுப்பார். நான் மேலே இருக்கவனை அடிக்கலாம் போவேன். அவனை ஏற்கனவே முடிச்சிருப்பாங்க, அதை நான் பார்க்காம போயிருப்பேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கவனை அடிக்கலான்னு போனோம். முடிச்சிட்டார் லியோ ப்ரோவை. கில்லே தரமாட்டார் தெரியுமா, ஃபுல்லாக அவரே அடிப்பார். ஆனால் அவர் ஒரு செமையான ப்ரைமரி. அவரை பார்த்து உங்களுக்கு தெரியாது, அடித்தா 1.5 டன் வெயிட்டு. லேண்ட்மைன் பார்த்தீங்களா, காயின்லலாம் லேண்ட்மைன் வச்சுருக்கான். நீங்கள் கேம் வாய்ஸ் கேட்கல, அங்கே எங்கள் ஐசிஎல் பிடிச்சி எனக்கு திட்டி நின்றார். லேண்ட்மைனில் கூட வாடா அடி வாங்குவேன்ட்டு. கார் 98 இஎஸ்கே. செம்ம தூக்கம் வருது. இப்போ 1 மணி நேரம் எடிட் பண்ணோம். பாடி முடியலடா கடவுளே. எடிட் பண்ணி போடணும் தான் சொல்லி. ஓகே, கன்னெல்லாம் பக்காவாக இருக்குது கைஸ். எனக்கு இது தெரில கைஸ், எப்படி இது எப்படி சொல்கிறது. இந்த வாய்ஸ் எப்படி இந்த இதில் எடுத்துன்னு வர்றது தெரில. யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் ரொம்ப முக்கியம். லைக் இல்லாமல் எதுவுமே இல்லை. மேப்பில் எங்கே போகலாம் பிளான் போட்டிருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு நான் பேச மாட்டேன், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அங்கேருந்து மூவ் பண்ணி மேஸுக்கு வந்துட்டோம். இனிமேல் இருக்கானா பார்க்கறேன், எவனுமே இல்லை. ஓகே,
மேஸில் தான் M10 கிடைக்கும். காயின் கட்டுற வச்சுக்கணும் செம யூஸ் ப்ரோ. கைஸ் M10 கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்று M10 மட்டும் இல்லை, M590 முக்கியமாக M590 ட்ராகன் M5 மறு சொல்கிறேன் M10. சில கன்ஸை பிடிக்கும். சரி ஹேமர் போட்டு விடுவோம், செம காசு இருக்குது. 600க்கு மாற்றிட்டாங்க ஹேமர் கூட. சரி ஓகே, அதுக்கு நடுவில் நம்ம ஒரு சின்ன வேலை பார்ப்போமா? இப்போ நடுவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஸ்க்ரிம்ஸ் குரூப். இந்த ஸ்க்ரிம்ஸ் குரூப்பில் வந்து நம்ம சிஎஸும் நடத்துவோம், பிஆரும் மேட்சஸ் நடத்துவோம். நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், அந்த நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். டெய்லி கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரிம்ஸ் இல்லை ஒரு 5 ஸ்க்ரிம்ஸ் ஆச்சு கண்டிப்பாக இருக்கும். ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரிம்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்க்ரிம்ஸும் இருக்கும், உங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ண போகிறோம். மேஸ்லேருந்து ஃபவுண்டேஷனுக்கு தான் மூவ் பண்ணலாம் பிளான் போட்டிருக்கோம், பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் பாருங்கள். அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து கேரக்டர் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். கேரக்டர் ஸ்கில்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து கேரக்டர் ஸ்கில்ஸு வந்து செகண்டரி ப்ரைமரி இதுக்கெல்லாம் தனித்தனி கேரக்டர் ஸ்கில்ஸ், ஓகேவா? ஒரு வேளை நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பிகினராக இருந்தால் கமெண்ட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போடுங்க, நான் ஒரு தனி வீடியோ போட்டுறேன், ஓகேவா? இப்போது வாங்க ஃபைட்டில் பார்க்கலாம். ஓகே, மேஸுக்கு வந்தாச்சு. ஃபவுண்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே தான் ஃபைட் நடக்க போகுது. இப்போது வந்து நம்ம பிஜி ப்ரோ வந்து ஆங்கிள் எடுக்கிறோம், போவார், அவுட் ஆயிடுவார். வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆங்கிள் எடுக்கிற ரைட்டில் போவாரா? போகும்போது எங்கே இந்த எனிமி பார்த்தாரில் அவுட் ஆயிடுவார். அவர் அவுட் ஆகிட்ட அப்புறம் சரி நான் ரிவைவ் பண்ணலாம் போவேன், அதுக்கு முன்னாடியே ரிவைவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் கைஸ், ஒரு வேளை நீங்கள் வந்து டீமோடு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் வேணும்னா எங்கள் கில்டுக்கு வரலாம். ஸ்பான்சர் பண்ணுவோம். கூடவே இந்த எப்படி சொல்கிறது, ஸ்பான்சர் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் சோலோவாக வந்தாலும் டீம் பிடிச்சி தருவாங்க. உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட்டில் வந்து இன்ஸ்டா ஐடி பின் பண்ணுறேன், அவங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஃபைட் எடுக்க போகிறோம். ஆர்சனல் ஓப்பன் பண்ணலாம் போகும்போது இப்போ ஃபைட் ஆகும். நான் கூட சரி அவனை முடிச்சிடலாம் சாப் மேட்ரு தான் நினச்சா, மேலேருந்து தேர்ட் பார்ட்டி பண்ணுவான். இது நடுவில் காற்றுலேயே நம்ம பிஜி ப்ரோ அடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லியோ ப்ரோ வந்து போவார். நான் வந்து பிஜி ப்ரோ ரிவைவ் பண்ண போவேன். அவர் வந்து சரி வேணாம் நீங்கள் வந்து சோனுக்கு போங்க அப்படி சொல்லுவார். கரெக்டாக நான் திரும்பும்போது நான் வந்து சரிப்பட்டதான்ட்டு போய் ரிவைவ் பண்ணலாம் போயிடுவேன். நான் போனதுனால இப்போதைக்கு ஒரு டீமே சேவ் ஆயிருக்கு. நம்ம பாருங்கள், நான் பாதி தூரம் போவேன், அதுக்குள்ளே லியோ ப்ரோ அவுட் ஆயிடுவார். வெப்பு ஓகே, சரி ஓகே, நான் உங்களை ஜோன் போய்ட்டு அப்புறம் பார்க்குறேன், ஓகேவா? 300 ரூபாய்க்கு ரிவைவ் பண்ணிட்டு அப்படியே இப்போ ஜோனுக்கு கிளம்புவோம். லியோ ப்ரோ ஓடிடுவார். இப்போ வாங்க ஜோனுக்குள்ளே போயிட்டு அப்புறம் பார்க்குறேன். கைஸ் ஓகே, ஜோன் என்ட்ரி போட்டாச்சு. ஜோன் செமையாக குறையுது. எல்லாருக்கும் ஒரு ஹேமரை போட்டுற வேண்டியதான். எஸ்கேஎஸ் ஹேமர் போட்டால் செம்மையாக ப்ரோ ஃபுட்ஸு ஈசன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். அவர் வந்து முடிச்சிருவார். ஒருத்தர் போல்ட்டு கரெக்டாக போடுவார், செம போல்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பிஜி ப்ரோ வந்து ஃபைட் எடுக்காதீங்க, ரைட்டில் ரொட்டேட் ஆகி வாங்க சொல்லுவார். நானும் லியோ ப்ரோ கூப்பிட்டு போயிடுவோம். ஈசன் ப்ரோ வந்து தனியாக அங்கேயே இருந்து மாட்டி செத்துருவார். இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த மேட்சை போய் எடுப்போம். வாங்க அது எப்படின்ட்டு பாருங்கள். சரி லான்ச் பேட் அடிச்சு போகலான்ட்டு லான்ச் பேட் அடிக்க பார்த்தா லான்ச்சு போகாது அவ்வளோ தூரம். எனக்கு நடுவில் இந்த கண்டெய்னர் இருக்கிறதுனால மேலே போனால் ஜோனுக்கு அந்த பக்கம் போகுதுன்ட்டு நான் இது சரிப்பட்டு வரேன்ட்டு இது கீழே போட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ மட்டும் நான் லான்ச் அடிச்சு போயிருந்தால் ஜோனில் மாட்டியே செத்துருப்பேன். ஒன்று ஜோனில் மாட்டி செத்துருப்பேன், இல்லை ஜோனுக்குள்ளே வரப்போது எனிமி அடித்து செத்துருப்பேன். அதனால தான்
காரத்துனே கீழே குதிச்சோன்னே ஒரு பூஸ்ட்டு போட்டு லியோ ப்ரோ கிட்ட போயிட்டு நிப்பாட்டலாம்னு நினச்சேன். ஒரு வீடை பிடிச்சா காரலான்ட்டு முன்னாடி இருக்க வீடை பிடிச்சிருவேன். முன்னாடி இருக்க வீடு பிடிச்சோடனே அவ்வளோதான், ஃபுல் கண்ட்ரோல் நம்மளுக்கு தான். அவ்வளோதான், நம்ம தான் இங்கே, இனிமேல் நம்ம தான் இங்கே. இது பிடிச்சோன்னே பெரிய அட்வான்டேஜ் வந்துடும். அவ்வளோதான், யாராலையும் அடிக்க முடியாது. ஏசன் ப்ரோ நான் சொன்ன மாதிரியே அங்கேயே இருந்து அவுட்டிட்டார். இப்போ நான் வந்து மேப்பில் நோட் பண்ணுவேன் லெஃப்ட் சைடு எனிமி இருப்பான்ட்டு. லெஃப்ட் சைடில் பார்த்தேன், ட்ரை பண்ண அவரை ரிவே பண்ண முடியுமா ட்ரை பண்ணேன். மேப்பில் பார்த்தோன்னே பயந்துட்டேன், அவ்வளோ தூரம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன்கிட்டாலே நோட்டீஸ் பண்ணேன். அவனை பார்க்கலான்ட்டு போனேன். எங்கே அவனை பார்க்க போய் நம்மளை ஓப்பனில் இருக்க போய் முடிச்சிருவாங்களோன்ட்டு உள்ள போயிட்டேன். ஓகே, நாங்கள் ஒரு பிளான் போட்டோம். நான் லெஃப்ட்டு பார்த்துக்கிறேன், அப்புறம் லியோ ப்ரோ வந்து ரைட் பார்த்துப்பார், பிஜி ப்ரோ ஸ்ட்ரைட் பார்த்துப்பார். அதே மாதிரி லெஃப்ட்டு பார்த்துருந்தேன், பிஜி ப்ரோ லியோ ப்ரோ ரைட்டு பார்த்துருந்தாரு. நான் அப்படியே மேலே இருக்கவன் மண்டையை தெரியுதா பார்த்தேன். அப்படியே காரை பேக்கப்பாக யூஸ் பண்ணி மேலே இருக்கவன் பார்க்க முடியுமா பார்க்க போனேன். பின்னாடி எவனாச்சும் வரானா பார்த்தேன், பின்னாடி யாரும் வரல. நான் நம்ம பண்ணி பார்த்தேன், மேலே இருக்கவன் மட்டும் தெரில. அதான் கண்ணுக்கு மாட்டான். அதுக்கப்புறம் வந்து நம்ம லியோ ப்ரோ வந்து ரைட்டு பெட்டு போட சொல்லுவார். இந்த காரெல்லாம் சுக்கணுன்னா உடச்சிருவாங்க தெரியுமா, இறங்கணுன்னா உடச்சிருவாங்க. ஏன்னா எங்கே முறை தப்பிச்சு எங்கேயாச்சும் போயிட போகிறோமோன்ட்டு இறங்கணுன்னே காரை உடச்சிருவான். லெஃப்ட் சைடு யாரும் இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறோன்னே காரை பேக்கப் எடுத்து மேலே இனிமே இருக்கானா பார்க்க போனேன். மேலே என்னாச்சும் இறங்குறானா பார்த்தேன், யாரும் இறங்கலை. அதுக்கப்புறம் இந்த ஜோன் வந்து நம்ம பிஜி ப்ரோ பார்க்கறனால பிஜி ப்ரோ கிட்டே மூவ் பண்ணேன். பிஜி ப்ரோ கிட்டே இப்போது வந்து மிட் நைட்டு ஒரு 11 o'clock வீடியோ எடுத்தது 10:30 மணியா எப்பயோ. அவ்வளோ நேரம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன். இதுக்காச்சும் ஒரு லைக்கை மட்டும் போடுங்க, ஓகேவா? இப்போ பிஜி ப்ரோக்கும் நான் தான் பேக்கப் தரேன். பேக்கப்னால் பேக்கப்பில் சப்போர்ட்டு, ஓகேவா? அப்புறம் நம்ம பிஜி ப்ரோ போட்டுருவார். எப்போ நான் அவேக்கன் ஆகிடும், நான் வந்து இன்ஃபினிட்டிக்கு போய்ட்டுருவேன். அதுக்கப்புறம் எனிமி வரானா பார்ப்போம். லூட்டெல்லாம் கீழே போடுவேன். என்ன தெரில, ஃபோன் செமையாக லேக் ஆகுது. அதனால தான் ஒரு ஐக்யூ ஃபோன் வாங்கணும். அது இல்லைனா ஒரு நல்ல கேமிங் ஃபோனாக வாங்கணும். ஒரு நல்ல ஃபோனு கேமிங் ஃபோன்னால் அது காசு வேணும். காசுக்கு நான் எங்கே போவேன்? நாளைக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் லைக் போடுங்க. ஒரு 10 லைக் டார்கெட்டு. 10 லைக் வந்துச்சுன்னா வீடியோ போடுற நாளைக்கு. இது வந்து பார்ட் 1 சொல்லியிருக்கேன்ல, பார்ட் 1 2 பாயா ஷேக் அடிச்சிருப்போம், ஓகேவா? ஒரு ஃபஸ்ட்டு பாயா ஷேக்கு அவ்வளோதான். உனக்கு கடைசி 2 பேர் அது கூட லெஃப்ட் சைடு வீட்டில் தான் இருப்பான். ப்ரோ லெஃப்ட் சைடில் வீட்டில் இருக்கான்ட்டு நான் மார்க் பண்ணிடுவேன். பிஜி ப்ரோ பட்டுன்னு போடுவார். இப்போல வெயிட் பண்ணுங்கள், போல்ட்டு போடுவார். போல்ட்டு போட்டோடனே மேலே வருவான். நான் ஒரு அடி அடிப்பேன், அவனை தான் முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் அவன் ஒருத்தன் என்ன பண்ணுவான், கீழே வருவான் ஓப்பனில். அது நம்ம பிஜி ப்ரோ முடிச்சிடுவார். அவ்வளோதான் போயா. ஓகே, போயா அடிச்சாச்சு. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்டிங்கில் பார்க்குறேன். ஓகே கைஸ், அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேட்ச் ஒரு போயா அடிப்போம், 2 போயா ஸ்ட்ரைக் முன்னாடி. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு 10 லைக் டார்கெட் முடித்தா வரும். ஷார்ட்ஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போடுறேன், இதுக்காச்சும் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? வந்து தெரியாமல் ஒரு ரேண்டம் பிளேயர் வருவான். ரேண்டம் பிளேயர் கூட போய் லேண்ட் ஆகிடுவேன். நான் பிஜி ப்ரோ வந்து நான் அவர் கூட தான் இருக்கேன்னு நினச்சிப்பார். என்ன ஆகுது பாருங்கள். நான் சைலண்ட்டாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன். மேட்ச் என்ன அதை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் நோட் பண்ணுவேன், ரேண்டம் டீம்மேட்டுக்கிட்ட இறங்கினேன்னு தெரிஞ்சவொடனே நான் என்னடா இவங்கிட்ட போய் இறங்கிட்டேன் நினச்சேன். சரி, நடந்துச்சுன்ட்டு மற்ற லூட்டையும் கலெக்ட் பண்ணியிருந்தேன். கலெக்ட் பண்ணிட்டு வெளில போகலான்ட்டு போகும்போது கரெக்டாக ஒரு எனிமி வருவான்.
இதோ இப்போ வருவான். நான் வெளில போயிட்டு ஒரு லூட் அடிச்சிட்டு அப்புறம் தான் வருவான். நான் ரைட் சைடில் ஒருத்தனை பார்ப்பேன், ஸ்கோப் வச்சு மண்டையில் அடிக்கலான்னு பார்ப்பேன். ஆனால் அவன் அதுக்குள்ளேயே ஓடியே போயிடுவான். இதோ இருங்க இதோ அங்கே உட்காந்துருக்கான் தெரியுதா? ஸ்கோப் வச்சு அடிக்கலாம் பார்ப்போம், ஓடியே போயிடுவான். அதுக்கப்புறம் டீமேட்டுக்கிட்ட ஃபுட்ஸு காமிக்கிறேன், டீமேட்டுக்கிட்ட போவேன். டீமேட் அதோ இப்போ தான் கற்றுவார் லியோ ப்ரோ எங்கடா இருக்கேன்ட்டு. நான் ப்ரோ தெரியாமல் ரேண்டம் பிளேயர்கிட்ட வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். சரின்ட்டு பின்னாடி ஒரு சுற்றலான்ட்டு போய் பார்த்தா இனிமே இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஃபுட்ஸு காட்டுறோம் டீமேட்டுக்கிட்ட. டீமேட்டு செம்மையாக ஆடினான். அதோ இப்போ தான் மேலே குதிச்சானா. நான் அவனை தேடி மேலே குதிச்சா அவன் கீழே வருவான். சரி நம்ம மேலேயே இருக்கலாம், அவன் வரப்போனே காற்றுலேயே அடிக்கலான்னு நினச்ச மாதிரியே வருவான். ஒரு 15 போவோம். கீழே இறங்கி ஒரு அழுத்துவேன், செத்துருவான். டீமேட் ஏற்கனவே டேமேஜ் பண்ண ஓசிக்கல. ஓகே, அதுக்கப்புறம் ஏதோ கிளிச் ஆகிடுச்சு. கிளிச் ஆனதுனால லூட்டு மாற்ற முடியல. அதுக்கப்புறம் மாற்றியாச்சா. இப்போ பாருங்கள் டைம் எவ்வளோ ஆகுது. யாரால் முடியலை. உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு 12 மணிக்கு வருமா, எப்போ வரும்னு தெரில, நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து லூட் அடிச்சிட்ட அப்புறம் டிஜி ப்ரோக்கிட்ட போகலான்னு நினச்சா அவரே வந்துடுவார். இப்போ அங்கே ரிவே பண்ணுவான். ஆமாம், ஹார்டினில் ரிவே பண்ணுவான். ஹார்டினில் கிட்ட போவோம் எல்லோரும். ஒரு 3 பேர் இருப்பான் சொன்னோடனே எல்லோரும் போகணும். ஒன்று சாமி கீழே பூமிக்கிட்டு போகணும். போய் பார்த்தாங்க எவனும் இருக்க மாட்டான். திடீர்னு காணாமல் போயிடுவான். எங்கே போவான் எப்படி போவான்லாம் தெரியாது. திடீர்னு காணாமல் போயிடுவான். லெஃப்ட் சைடு ஒருத்தன் வரதை நோட் பண்ணியாச்சு. நான் சொல்லுவேன் லெஃப்ட் சைடு வேணான்ட்டு. ஏங்க தண்ணி குடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் அந்த வீடை மார்க் பண்ணிட்டு அங்கே தான் இனிமேல் இருப்பான்னு சொல்லுவேன். நான் நினச்ச மாதிரி அங்கே தான் இருப்பான். நான் ஸ்லைடரில் ஓடிடுவோம். இருங்க ரைட். அப்போ நான் செக் பண்ணுவேன் சுற்றி முற்றி எங்கே இனிமேல் இருக்கானே, எங்கேயா இனிமேல் இருக்கான்ட்டேன், எவனும் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்லைடரில் ஓடுறத பார்த்துருவேன். பிஜிபியில் ரைட் அடிச்சுன்னு பாரு. நான் லெஃப்ட் அடிக்கலாம் பார்த்தேன், அதுக்குள்ளேயும் ஓடியே போயிடுவான். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் ஸ்லைடர் பிடிச்சி அவன் கிட்ட போவேன். நான் எங்கே இருப்பான்ட்டே தெரியாமல் சுற்றுவேன். வெயிட் பண்ணுங்களேன். இங்கே போவேன், ஒரு சுற்றுவேன், லியோ ப்ரோவை கூப்பிடுவேன். அப்படியே ஸ்லைடர் ஏறி போடலான்னு கூப்பிடுவேன். சரின்ட்டு ஸ்லைடர் ஏறலான்ட்டு போவோம். அப்போது பிஜி ப்ரோ சொல்லுவார், விட்ரு ப்ரோ அவன் எங்கேயோ ஓடிடுவான், காஸ்தா விஸ்தா போகலான்ட்டு. சரின்ட்டு நானும் சும்மா செக் பண்ண மட்டும் இந்த பக்கம் போனேன். அந்த எண்டில் எங்கேயாச்சும் இருக்கானான்ட்டு ஒரு க்ளூவால் போட்டுன்னு போனேன். க்ளூவால் டபுள் சேஃப்டி. போய் பார்த்தா எவனும் இருக்க மாட்டான். எவனும் இல்லையா, அதனால் நான் பேக் போயிட்டு டீமேட்டுக்கிட்ட எவனாச்சும் இருக்கானா போய் பார்க்கலான்ட்டு கீழே குதித்தேன். எனிமி தனியாக ஓடுறான். சரி தனியாக ஓடணும், கொப்பு சுப்புன்ட்டு ஓடணும். தேவையில்லாமல் கையை வச்சான். அவன் தான் தனியாள் வேறு. கப்பு சிப்புன்னு போகாமல் கை வச்சதுனால இப்போது மாட்டினாங்க கீழே. நான் நேடு பெட்டு எடுத்துன்னு வர்றதுனால அவ்வளோ தூரம் நேடு போடல. அதுக்கப்புறம் டீமேட்டு போவான். டீமேட் எனிமிக்கிட்ட போனோன்னே சரி நானும் போவேன். போய் பார்த்தா அங்கே எனிமி இருக்க மாட்டான். அவன் எப்போயோ கீழே ஓடி இருப்பான். டீமேட் அதை பார்த்துருப்பான் போல். நான் பின்னாடி தான் எனிமி இருக்கேன். ஐயோ தெரியாமல் கைப்பற்றுச்சா. இப்போ அப்புறம் நானும் பார்த்துருவேன். அதோ அங்கே மண்டை ஓடுறத பார்த்தோன்னே நான் அடிக்கலாம் போகும்போது டீமேட்டே முடிச்சிடுவோம். டீமேட்டும் செம்மையாக தான் ஆடுவோம். ரேண்டம் பிளேயராக இருந்தாலும் இவ்வளோலாம் ஆடுறத பார்த்து எங்களுக்கே சந்தோஷம். அதுக்கப்புறம் நாங்கள் காஸ்தா விஸ்தா போகலான்ட்டு பிளான் போட்டு காஸ்தா விஸ்தா போக ஆரம்பிச்சிடுவோம். சரி காஸ்தா விஸ்தா போயிட்டு அப்புறம் பார்க்குறேன். காஸ்தா விஸ்தா போகலாம் பிளான் போட்டோம். ஆனால் இப்போது காஸ்தா விஸ்தா போக போகிறோமா இல்லை டிவி டவர் டேரெக்டாக போக போகிறோமா தெரில. ஐ திங்க் டேரெக்டாக டிவி டவர் தான் போக போகிறோம். நான் என்ன பண்ணேன், அவர் பிஜி ப்ரோ ரொம்ப நேரமாக கேட்டிருந்தார், ப்ரோ லூட்டு வேணும்ன்ட்டு. சரின்ட்டு ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணலாம் போனோம். ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணிட்டப்புறம் அந்த M490 பார்த்தோன்னே கண்டு ரொம்ப உறுத்துச்சு. ஆனால் சரி அவருக்கு தான்ட்டு விட்டுட்டேன். அவர் எடுத்துக்கினார். அதுக்கப்புறம் இப்போ காஸ்தா விஸ்தா போவோமா இல்லை டிவி டவர் போவோமா தெரிலையே, மறந்துட்டேன். வாங்க பார்க்கலாம். கைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு கிட்டத்தட்ட இப்போ 12:30 மணி, 12:30
11:30 ஆயிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், லைக் போட்டுருங்க ஓகேவா. இப்போ டேரெக்டாக டிவி டவர் போகிறதா பிளான். டிவி டவர்லேருந்து ஆர்க்வே நடுவில் ஒரு இடம் இருக்கும்ல, அங்கே வெஸ்ட்டு போட்ட இடத்துக்கு போகலான்ட்டு பிளானு. இப்போ டிவி டவருக்கு போயிட்டு ஆளுங்களை முடிச்சுட்டு நாங்கள் போவோம். ஓகே வந்தாச்சு. டிவி டவர்கிட்ட போயிடுங்க. டிவி டவர் போனோடனே அங்கே எனிமி அவனும் இருக்க மாட்டான். பெட்லேயே பார்த்தாச்சு. பெட்லேயே பார்த்ததுனால நாங்கள் டேரெக்டாக இந்த நம்ம வெஸ்ட் ட்ராப் கிட்டே போகலான்னு பிளான் போட்டுருவோம். வெஸ்ட் ட்ராப் போகிற இடத்துல எனக்கு ஒரு பயம் வந்துச்சு தெரியுமா. வெஸ்ட் ட்ராப் எடுக்க போது எங்கள் எனிமி வந்து சாகடிச்சிருவான்னுட்டு. ஆனால் செட்டிங்ஸ் மாற்றிக்கன்ட்டு சொல்லிட்டு செட்டிங்ஸ் மாற்றிக்கினேன். ஆனால் எப்போவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு வந்து ஒரு நர்வஸ்னஸ் இருக்காது. எனிமி கிட்டே வந்தாலும் அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வரும். நீங்களும் அப்படி தான் இருக்கணும். எப்போவுமே பயப்படக்கான நர்வஸ்னஸ் ஆகக்கூடாது ஓகேவா. வீடியோ ரொம்ப நேரம் இருக்குன்ட்டு பார்க்காம போயிட போகிறீங்க. ரொம்ப ஒர்த்தான வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போகிறீங்க. இன்னும் ஒரு 9 நிமிஷம் தான் இருக்குது சொல்ல வந்தேன். ஓகே அப்புறம் கண்ணுக்கெல்லாம் ஹேமர் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிடுச்சு ஃபைட்டுக்கு. அப்புறம் கீழே போகும்போது தான் நிறைய வாட்டி எனிமி கிடைப்பான். இந்த வாட்டி பார்த்தா எவனும் கிடைக்கல. சரி அப்படியே ரைட் ரொட்டேட் பண்ணலாம் பிளான் போட்டு ரைட் ரொட்டேட் பண்ணுவோம். ரைட்டு ரொட்டேட் பண்ணு. ஓகே நல்லா ரொட்டேட் பண்ணிட்ட அப்புறம் வெஸ்ட் ட்ராப் கிட்டே வந்துட்டோம். இன்னும் வரல, வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பிஜி ப்ரோ பிளான் போடுவார். நம்ம வந்து 10th பக்கமாகவே போவோம், கவர்லேயே போவோம், ஓப்பனில் போனால் மண்டையில் அடிப்பான்ட்டு. அதனால் 10th பக்கம் போகலான்ட்டு பிளான் போட்டு ஜோன் எந்த பக்கம் வருது பார்த்துக்கிட்டு ஜோன் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டேன்னா இப்போ அந்த பக்கம் மூவ் பண்ணலாம் பிளான் போட்டிருக்கோம். நம்ம பிஜி ப்ரோ தான் சொல்ல 10th பக்கம் போகலாம், கவராக இருக்கும், அடிச்சிடலாம் எனிமியன்ட்டு. அதுக்கப்புறம் தனியால் நான் நின்று எப்படி போய் அடிக்கிறேன் பாருங்கள் ஓகேவா. வெஸ்ட் ட்ராப் கிட்டே வந்துட்டோம். சரி வந்தோம். வெஸ்ட் ட்ராப் பிடிச்சிட்டு போயிடலான்ட்டு வந்துடுவோம். கையில் நேடெலாம் எடுத்துகிட்டு ரெடியாக ஃபைட்டுக்கு போவேன். பார்த்தா இந்த எப்படி சொல்கிறது, வெஸ்ட் ட்ராப் வந்து ஏற்கனவே பாதி பிடிச்சி வச்சுருப்போம். நாங்கள் போய் மீதி பிடிச்சிருவோம். வெஸ்ட்டு இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட தப்பிச்சோன்ட்டு சொல்லலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் பிளட்ஸ்ன்ட்டு சுட ஆரம்பிச்சிருவேன். ஃபுல்லாக சுட்டு செம்ம டேமேஜ் போவோம் தெரியுமா. M10 அந்த சிப்பு போட்டதுனால செம்ம டேமேஜ் போவோம். அப்படியே வெஸ்ட் எடுத்துகிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவேன். அப்போது வீட்டுக்குள்ளே எனிமி எங்கே இருக்கானா சுற்றி பார்ப்பேன், எவனும் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஆர்க்வேலேருந்து வர்றது எங்களுக்கு தெரிஞ்சிடும். பிஜி ப்ரோ சொல்லிடுவார். நாங்கள் வந்து டேரெக்டாக கவர் எடுக்க நான் போயிடுவேன். லியோ ப்ரோ அடி வாங்குவாருன்ட்டு அவருக்கு ஒரு இது போட்டுருவேன், கொடியை போட்டோன்னே நான் வீட்டுக்குள்ளே போயிடுவேன். அவரும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருப்போமா. இப்போ 150 போடுவார் நம்ம பிஜி ப்ரோ. நான் வந்து ரெடியாக இருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு நேடை போடுவேன். இந்த ஒரு டேமேஜ் பண்ணிட்டேன்னா இப்போ ஒரு நேடை போடுவேன். நேடில் அடியே விழாது அவனுக்கு. இன்னொரு நேடு போடுவேன் கரெக்டாக. இப்போ ஏழு போடுவேன்னா இப்போ 195 போவோம். நான் என்ன பண்ணுவேன், தப்பு பண்ணிட்டேன். டீம்மேட்டை தனியாக விட்டுட்டு ரஷ் பண்ணிட்டேன். ஒரு டவுன் ஆயிடுச்சுன்ட்டு என்ன ஆச்சுன்னா அவங்க டீமையும் முடிச்சிட்டாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் நான் தான் ரிவே பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா அது ஏன் மிஸ்டேக் தான். ப்ரைமரி கூட இருக்க வேண்டியதான், தெரியாமல் ரஷ் பண்ணி அவுட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்க. சரி நான் அப்படியே மூவ் பண்ணலாம் பார்க்கும்போது திடீர்னு முன்னாடி வந்து ஒருத்தன் வந்து அடிப்பான். நான் வந்து என்ன பண்ணுறதுன்ட்டே தெரில. எங்கள் ஸ்ட்ரைக்கு காலி ஆகிட போதும்னு நினச்சேன். ஒரு செகண்ட் இருங்க. ஓகே எனக்கு இப்போ 2 பக்கத்துலேருந்து ப்ரெஷரு. ஒன்று முன்னாடி இருக்கவனை அடிக்கணும், இல்லை பின்னாடி இருக்கவனை அடிக்கணுன்ட்டு ஒரு சுச்சுவேஷன். நான் என்ன நினச்சேன்னா சரி பின்னாடி இந்த க்ளூவால் கவர் எடுத்து பின்னாடி இருக்கவனை அடிச்சிடலான்னு நினச்சேன். அங்கே பாருங்கள் நம்ம டீம் சும்மா சதற விட்றான். 5 கிலோ அடிச்சு ட்ரெக்கியில் காட்டும். சரி அடிக்கலாம் பார்த்தேன், ஆனால் வேணாம் எதுக்கு வீணா கை வச்சு அவுட் ஆகுறதுன்ட்டு நான் போய்ட்டு ரிவே பண்ண பார்ப்பேன். இந்த ரைட் சைடில் வச்சவன் இருக்கானா பார்த்தா ரைட் சைடில் வச்சவன் கடைசி வரைக்கும் காணாமல் இருப்பான். நான் வந்து ரிவே பண்ணலாம் பார்ப்போம் தான் டீம்மேட் ரிவே பண்ணிடுவான். பார்த்தீங்களா செம்மையாடுறான் டீம்மேட். இந்த மாதிரி டீம்மேட் எல்லா மேட்சும் வந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி எவனும் இருக்க மாட்டான்ட்டு நான் போவேன், இஷ்டத்துக்கு போவேன்.
போயினே இருக்க போகுது. இப்போ தான் வருவான்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ தான் லியோ ப்ரோவை நாக் பண்ணுவான். கரெக்டாக என் கண் முன்னாடி இருப்பான். அதோ இவன் தான். இவனை முடிச்சிடுவேன். இவனை முடிச்சோடனே டீம் வைப் வந்துடும். சரி சந்தோஷப்பட்டு லியோ ப்ரோ ரிவைவ் பண்ணலாம் போவேன். திடீர்னு பிஜி ப்ரோ அடி வாங்குவார். மேலே இருக்கவனை தான் அடி வாங்குவார். போல்ட்டு போட்டுருவார். போல்ட்டு சம டேமேஜ் எல்லாம் இருக்கும். ஒரு டீமே வைப் ஆகிடும் போல்ட்லேயே. சரி மேலே இருக்கவனை முடிக்கலாம் பார்த்தா அவனை அடிவே வாங்க மாட்டான். உள்ளே போகிறான் வெளில வரான், உள்ளே போகிறான் வெளில வரான், மாட்டவே மாட்டான். சரி லான்ச் பேட் அடிச்சு போகலான்னா லான்ச் பேடே போட முடியல, ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் ரிவைவ் பண்ணிட்டாரு. அப்போ நான் பிஜி ப்ரோ கிட்டே சொல்லுவேன், பிஜி ப்ரோ உங்கள் தலைமையில் ஒருத்தருக்கான்ட்டு. சரி நானும் போய் அடிக்கலான்ட்டு போவேன். போகும்போது என்ன ஆகும்னா பிஜி ப்ரோவே முடிச்சிடுவார். பிஜி ப்ரோ நாக் பண்ணான்னு பார்த்தோன்னே நான் ரைட் சைட் திரும்பி போவேன். ரைட் சைட் திரும்பி பிஜி ப்ரோக்கு ஸ்னைப்பர் எடுத்துன்னு வரலான்ட்டு போவேன். ஸ்னைப்பர் எடுத்துன்னு வரலாம் போகும்போது நான் ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிடுவேன். எங்கேருந்து வந்தான்ட்டு தெரில, திடீர்னு அடி வாங்கிடுவேன். தோ இவன் தான். சரின்ட்டு அப்புறம் வந்து பிஜி ப்ரோ ரிவைவ் பண்ணி விடுவார். நான் பண்ணதில் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, திரும்பி 7 விட்ட போய் நான் எடுத்தது. நான் மட்டும் மேக் 10லேயே கும்முன்னு போயிருந்தேன், இன்னத்துக்கு அவுட் இருப்பேன். அதனால் 7 விட்டு எடுக்க போயிருக்கேன். 7 விட்டு எடுக்க போனேன். ஓகேவா, 7 விட்டு எடுக்க போனேன். M10 M60 இருந்துச்சு. எனிமி அடிச்சிட போகிறான்ட்டு லியோ ப்ரோ கிட்டே வரலாம் பார்த்தேன். சரி வேணான்ட்டு நான் வந்து அவன்கிட்டே அதான் எனிமி வந்து பின்னாடி போனாலும் பெட்டு போட்டு பார்த்துட்டேன். பிஜி ப்ரோ கிட்ட 2 பேர். பிஜி ப்ரோ டீம் வைப் பண்ணிட்டாருன்ட்டு நான் என்னோட இது எடுக்க போகலான்ட்டு போனேன். போனப்போ நான் பயந்துட்டேன், எங்கே நான் செத்துட்டு போனேன் ஜோன்லேயோன்ட்டு. அதுக்கப்புறம் கரெக்டாக மொத்த லூட்டு எடுத்து பக்காவாக ஜோனுக்குள்ளே போனேன். 2 பேரும் நாக் ஆகிடுவாங்க. பிஜி ப்ரோ டிஜி ப்ரோ 2 பேரும், பிஜி ப்ரோ லியோ ப்ரோ 2 பேரும் நாக் ஆகிடுவாங்க. நான் உள்ளே போகிறதுக்குள்ளேயும் நாக் ஆனோம். உடனே நான் என்ன நினச்சேன்னா, இவ்வளோ குறையிற ஜோனு, சரி நான் செத்துருவேன்னு நினச்சேன். இதில் வேறு இந்த சில பிரச்சனைகள் வந்து லாகை போகுது. சொல்லுவாங்க 2 பேர் தான்ட்டு. நானும் சந்தோஷப்பட்டு சரி 2 பேர் தானே டீம்மேட்டுக்கு பேக்கப் கொடுக்க போனான். அவன் மேலே சுற்றுறான், கீழே வரான், கீழே சுற்றுறான், மேலே வரான், சுற்றி ஆட்டம் காட்டுறான். இவன் அடிக்கலாம் போகும்போது இது ஓடியான்னு போட்டு முடிச்சிடுவான். நான் வந்து கையில் இருக்க ஃப்ரீஸ் போடலான்னு நேடு போடுவேன். நேடில் மாட்டான். நேடு ஏமாலேயே போட்டுப்பேன். ஆனால் எப்படியும் நான் சாக மாட்டேன். இவன் வந்து திடீர்னு அப்படியே நின்றுடுவான், பக்கு போல். நான் சந்தோஷமாக அவனை அடிச்சுட்டு மேலே இருக்கவனை ரொம்ப நேரமாக ஆட்டம் காட்டுவான். மேலேயே இருந்து ஆட்டம் காட்டுவான். நிற்கவே மாட்டான். மேலேயே இருப்பேன்ட்டு சொல்கிற மாதிரி ஆட்டம் காமிச்சினே இருப்பான். நல்லா ஆட்டங்கார மாதிரி. அவன் கையில் இருக்க த்ரோபிள்ஸை போட ஆரம்பித்தோடனே சரி நான் என் கையில் இருக்கிறது போடலான்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா ஃப்ரீஸ் எடுத்தேன், போட்டேன். ஒரு 90 டேமேஜ் வந்துச்சு. க்ளூ பிரேக்கர் போட்டேன். எல்லாமே கையில் இருக்கிறது போட்டேன். நேடு கூட மேலே போட்டேன். என்ன நேடு போட மறந்துட்டேன். ஆமாம், நேடு போட மறந்துட்டேன். அப்புறம் ட்ரிக்கில் பெட்டுக்கு அடித்தேன். போயா, அவ்வளோதான், முடிச்சாச்சு. 2 போயா டேக் அடிச்சிட்டோம். சரி எடிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்குறேன். பாய்.